ஹலோ மக்களே, டிஎன்யூஎஸ்ஆர்பியோட அஃபீஷியல் வெப்சைட்டில் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த 2023யோட எஸ்ஐ செலெக்ஷன் பற்றின ஒரு ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க புதுசாக. இதில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேண்டிடேட், டிபார்ட்மெண்டல், அது மட்டும் இல்லாமல் டிபார்ட்மெண்ட்டோட ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ சர்வீசஸ் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே அந்த 1:1 அப்படின்ற ரேஷியோவில் ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து ஃபுல் டீட்டெயில்டோட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த ஃபைனல் செலெக்ஷனை எதிர்த்து ஒரு கோர்ட்டில் ஸ்டே ஒன்று வாங்கியிருந்தாங்க. அதில் கோர்ட்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த டீட்டெயிலோட ஃபுல் செலெக்ஷன் லிஸ்ட்டு விடணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இதில் வந்து அந்த ரொட்டேஷன், என்ன டேர்னு, என்ரோல் நம்பர், நேமு, கம்யூனிட்டி, ஜெண்டர், அவங்க ரிட்டன் எக்ஸாமில் எடுத்த மார்க்கு, பிஇடியில் எடுத்த மார்க்கு, பயோ வயசில் எடுத்த மார்க்கு, ஸ்பெஷல் மார்க்கு அப்படின்னு சொல்லி டோட்டல் மார்க்கு, அவங்களோட டேட் ஆஃப் பர்த்து, என்ன போஸ்ட்டு, என்ன கோட்டா அப்படின்னு சொல்லி ஃபுல் டீட்டெயிலோட இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டு விட்டுருக்காங்க. இது வந்து ஆல்ரெடி ரிலீஸ் பண்ண செலெக்ஷன் லிஸ்ட் தான். அதில் வந்து இந்த டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருக்க மாட்டாங்க. இப்போ அந்த ஃபுல் டீட்டெயிலோட இந்த ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட் விட்டுருக்காங்க. கோர்ட் இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்ன காரணத்தினால புதுசாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா கடைசியாக அந்த ஹியரிங் வந்து 19/2/2025 அன்னைக்கு நடந்திருக்கு. இதிலே பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த செலெக்ஷன் லிஸ்ட்டு விடுறதுக்கும் பர்மிஷன் கேட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரியான செய்தியும் வந்திருக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு 1300+ வேகன்சிக்கு எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறதை பற்றி செய்திகள் எல்லாமே வந்திருந்தது. அந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறதுக்கும் பர்மிஷன் கேட்டிருக்காங்க. கோர்ட்டு பர்மிஷன் கொடுத்தாக்கா இந்த மாதம் இல்லைனா அடுத்த மாதத்தில் நோட்டிஃபிகேஷன் வந்துடும் அப்படின்ற மாதிரியான ஒரு செய்தியும் வந்திருக்கு. பிடிஎஃப் எல்லாத்தையுமே நம்மளோட டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். இந்த செலெக்ஷன் லிஸ்ட் பிடிஎஃப் எல்லாமே எடுத்து பார்த்துக்கோங்க. தொடர்ந்து டிஎன்யூஎஸ்ஆர்பிலேருந்து வேறு ஏதாவது அப்டேட் வந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் தெரிவிப்போம். அந்த அப்டேட் எல்லாத்தையுமே உடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் ரயில்வேயோட என்டிபிசி மற்றும் குரூப் டிக்கான கிளாஸஸ், அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சியோட குரூப் 4க்கான ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். குரூப் 4க்கு வந்து ஆன்லைன் டெஸ்ட் பேட்சோட கிளாஸஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணுறோம். அந்த கிளாஸ் பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா 8903322290 அப்படின்ற நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அவங்க அந்த பேட்சில் ஜாயின் பண்ணி விடுவாங்க. டெலகிராம் குரூப் மூலிமா ரெக்கார்டட் வீடியோ கிளாஸஸ், அது மட்டும் இல்லாமல் ஸ்டடி மெட்டீரியல் பிடிஎஃபாக தமிழ்லேயே ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆல்ரெடி நிறையா ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணி படிச்சுட்டு இருக்காங்க. ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 999 ரூபா தான் சொல்லியிருக்கோம். ரயில்வேக்கான மேக்ஸ் ரீசனிங் கிளாஸஸ், அதற்கான ஸ்டடி மெட்டீரியல், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், லாஸ்ட் 1 இயர்க்கான கரண்ட் அஃபேர் எல்லாமே ரயில்வே எக்ஸாமுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். குரூப் டி மற்றும் என்டிபிசிக்கு. அது மட்டும் இல்லாமல் குரூப் 4 பொறுத்த வரைக்கும் டெஸ்ட் பேட்ச் ஒரு 37 தேர்வுகள், அது மட்டும் இல்லாமல் ஒன்லைனராகவே மெட்டீரியல், ஸ்பெஷல் மெட்டீரியல், நியூ சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரியான ஸ்டடி மெட்டீரியல், அது மட்டும் இல்லாமல் மேக்ஸ் ரீசனிங்கான வீடியோ கிளாஸஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க், லாஸ்ட் 1 இயர்க்கான கரண்ட் அஃபேர் அப்படின்னு சொல்லி எல்லாமே தமிழ்லேயே ப்ரொவைட் பண்ணுவோம். விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சொல்லிடுங்க. அடுத்து ஒரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன். நன்றி.